தம்பிங்களா எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, எல்லாம் முன்னாடி உட்காரு. இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم أصدق الحديث كتاب الله أحسن الهدي محمد شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் தேர்ந்தெடுத்த தலைப்பு படைத்தவன் மீதே பயம் கொள்வது. இந்த பயம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சார்ந்த செயல், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒருவனுக்கு பயம் அவன் முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கும், கண்ணு அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பான். பயம் என்பது மனிதனுக்கு விஞ்ஞான வளர்ச்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு 75 ஆண்டு 100 ஆண்டுக்கு முன்னாடி எதை பார்த்தாலும் பயம். இடி இடித்தால் பயம், அதை காதால கேட்டா பயம், மின்னலை கண்ணால பார்த்தா பயம், மழை பொழிந்தால் பயம். இப்படி எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருந்த மனிதனுக்கு அந்த பயத்திலேருந்து ஒரு விடுபடுறதுக்காக ஒரு சக்தி தேவைப்படுச்சு. அதனால தான் என்ன பண்ணான், பல கடவுள்களை கண்டுபிடிச்சான். உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு 60 வயசு தாண்டினவங்க 50 வயசு தாண்டினவங்களுக்கு தெரியும், அம்மை நோயின்னு ஒன்று வந்துச்சு 50-60 வருஷம். இப்பெல்லாம் இல்லை. கொத்தா குழந்தைகள் முதல் பெரியவர்களை இறந்துட்டு இருந்தாங்க. அதை அரசாங்கம் தடுப்பூசி மூலியமா குணப்படுத்திட்டான். ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா நோய்க்காக ஒரு தெய்வத்தை கண்டுபிடிச்சான். அதுதான் என்ன, அம்மன். அதே மாதிரி கால்ரான்னு ஒரு நோய் வந்துச்சு, அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதுலேயும் கொத்தா குழந்தையிலேருந்து வயதானவர்கள் இறந்து போனாங்க, பேதி இருந்து. அதுக்காக மக்கள் கண்டுபிடிச்சது என்ன, காளி. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இந்த 2 தெய்வங்களையும் வச்சு பேர், மாரியம்மன், காளி அம்மன் அப்படின்னு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரை வச்சு அழைக்கலாம். ரொம்ப போனா இப்போ கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனா வந்தப்போ என்ன, கொரோனா ஒரு நோய், ஆனால் பயத்தால் தான் ரொம்ப பேர் செத்தான். அதற்காக ஒரு தெய்வத்தை கண்டுபிடிச்சான், கொரோனா தேவின்னு, வடநாட்டில், இல்லையா? அப்போ பயம்தான் மனிதனை என்ன பண்ணுது, சாவடிக்கு. கொரோனா வியாதி சாவடிக்கல. ஏன்னா கொரோனா ஊசி நான்லாம் தடுப்பூசிலாம் போடவே இல்லை. நாங்கள் போய் எத்தனையோ மையத்தெல்லாம் அடக்கம் பண்ணோம். அடுத்தவனுக்கு பயந்தவன் என்ன பண்ணான்னா ஆயுதத்தை கண்டுபிடிச்சான். தனக்குத்தானே பயப்படுறவன் பல கடவுள்களை கண்டுபிடிச்சான். ஒருத்தரின் மனதிற்குள் இருக்கும் பயம்தான் அவனுடைய முதல் எதிரி. பயத்தினால் தயங்கி இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய தோல்வியாக தான் அமையும். அறிவு ஒன்று தான் நம்மக்கிட்ட இருக்கிற பயத்தை போக்கும் ஆயுதம். அறிவை நாம் என்ன பண்ணோம், அறிவை வளர்த்துக்கணும். அறிவை துரத்தும் மருந்து தான் என்ன தெரியுமா, பயம். அறிவை நம்ம விட்டு துரத்திடும். இப்போ விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்னால் எல்லா பயம் மனுஷன்கிட்ட இருந்துச்சு. இப்போ விஞ்ஞானம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. சந்திரனுக்கு ராக்கெட் விடுறான், செவ்வாய்க்கு ராக்கெட் விடுறான். ஆனால் என்ன பண்ணுறான் அந்த விஞ்ஞானி, மங்கள்யான் ஒன்று கண்டுபிடிக்கிறான். அதை ஒரு சின்ன அது மாதிரி ராக்கெட்டை செஞ்சு அதை கொண்டு போய் ஒரு கரங்களால் செஞ்ச சிலைகளுக்கு கீழே வச்சு பாதுகாப்பு.
பயப்படுறோம் இல்லையா? அந்த பயம் ஒன்றும் நீங்கலை. அதனால என்ன ஆகுது, இந்த பயத்தை மூலதனமாக வைத்து என்ன பண்றாங்க, ஆன்மீகம் என்ற பெயர்ல பாமர மக்களை ஏமாற்றும் கூட்டம் எல்லா சமயத்திலையும் முஸ்லீம்ல இருக்கு, கிறிஸ்தவத்தில் இருக்கு, இந்துக்கள்லையும் இருக்கு. அவனுடைய மூலதனம் என்னன்னா பயம்தான். இப்ப ஓரிரை கொள்கையின் அடிப்படையான அம்சங்கள் ஒன்று என்ன, அல்லாவை பயப்படுவது போல அவனுடைய படப்பினங்களில் எந்த ஒன்றுக்கும் பயப்படாமல் இருப்பது. அப்படி அவன் எதுக்காச்சும் பயந்தான் அப்படின்னா அது என்ன பண்ணும், நிரந்தர நரகத்திற்கு இட்டு செல்லும் மகா பெரிய இணை வைப்பா போயிடும். இணை வைப்புக்கு காரணம் எதுனா பயம்தான். பயம் என்பது மரணத்திற்கு சமம். பயம் இருக்க வரை யாரும் சிந்திக்க மாட்டான், அறிவாளி ஆக மாட்டான். மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கையின் மந்திரம் என்ன தெரியுமா, அச்சம் தவிர நெஞ்சம் நிமிர். இப்ப திறமைகளின் எல்லை என்னன்னு ஒவ்வொருத்தரும் உணரணும். அப்பதான் பயம் நீங்கும். நம்பிக்கை என்ற சுவாசத்தை உள்ள இழுத்து என்ன பண்ண, பய என்கிற நச்சுக்காட்டை வெளியேற்றும். இப்ப ஒரே இறைவனுக்கு மட்டும் பயப்படுவது என்பதும் இறைவணக்கம்தான். ஒரு அல்லாஹ்வுக்கு மட்டும் நம்ம பயந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அது இறைவணக்கத்தில் இருக்கணும் தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்காத காரணத்தினால்தான் முஸ்லிம்களில் பலர் என்ன பண்றாங்க, ஒரே இறைவன் மீது பயன் கொள்வது போல இறைவன் அல்லாதவர்களுக்கு பயந்து மகா பெரிய இணை வைப்புல விழுந்து கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம். பயம் வியப்பு ரெண்டுமே என்ன தெரியுமா, ஆபத்து. பயந்தா அடுத்த அடி நகர முடியாது, வியந்தா அடுத்த நொடி கடக்க முடியாது இல்லையா? இப்ப பயம் எப்படிலாம் மனுஷனுக்கு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இறந்தவர்கள் மீது பயம். மௌத்தா போனா பயப்படுறானா, பேயா வந்துடுவாங்க, விசேஷம் வந்துடுவாங்க அப்படின்னு பல மூட நம்பிக்கையெல்லாம் செய்கிறாங்க இன்னும் நம்ம ஜனங்க. அதே மாதிரி கந்திஷ்டிக்கு பயப்படுற ஜனங்க இன்னும் இருக்கு. அதனால தான் கை குழந்தைய வெளியில் தூக்கிட்டு போனாலும் கரும்புள்ளி சும்புள்ளி குத்தி தூக்கிட்டு போவாங்க. அல்லாஹ் ரபில் ஆலமீன் இந்த கண்ணுக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கானோ அதான் செய்யும், அதுக்கு எந்த பவரும் கிடையாது. அடுத்தது ஜோசியக்காரனுக்கு பயப்படுறது. அடுத்தது பார்த்தோம்னா தட்டு தகடு தாயத்து இதுக்கெல்லாம் பயப்படுறாங்களாம் இருக்காங்க. நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, இதெல்லாம் பயத்தின் அறிகுறி தான். வாஸ்து பார்க்கறது, வீடு கட்டினா வாஸ்து பார்த்து கட்டாதவங்களாம் இருக்கு. இந்த இவற்றின் மீது உள்ள பயம் என்பது தொடர்பாக பல வகையான நம்பிக்கைகள் என்ன பண்ணுது அப்படின்னா மக்களை இணை வைப்பு கொண்டு போய் விட்டுருது. பயத்தின் வகைகள் பார்த்தோம் அப்படின்னா 3 வகையான பயம் இருக்குங்க. ஒன்று இயற்கையான பயம், ரெண்டாவது கோழைத்தனம். கோழைத்தனம் எப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமோ ஆதாரமோ இல்லாத எல்லாத்துக்கும் பயப்படுறது தான் கோழைத்தனம். மூணாவது இணை வைப்பை ஏற்படுத்தும் பயம். இப்படி 3 வகையான பயம் இருக்கு. இது தொடர்பான விளக்கங்களை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இப்போ இயற்கையான பயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியின் மூலமாகவோ இல்லாட்டி பாதிப்பை ஏற்படுத்தும் உயிரினங்கள் மூலமாக, குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா நாய் இருக்கு. இப்போ நாய் நம்ம பக்கத்தில் ஓடுனாவே நமக்கு எல்லாருக்குமே பயம் வரும் இல்லையா? அதே மாதிரி சிங்கம், புலி, இதே மாதிரி மிருகங்கள், கொடூரமான மிருகங்கள், தேள், பாம்பு, இதெல்லாம் பார்த்து மனிதன் பயப்படுவான். பயப்படாத யாராச்சும் இருக்கானா? இல்லை. இதுதான் இயற்கையான பயம். இந்த மாதிரி பயத்திற்கு மார்க்க அடிப்படையில் குற்றமானு பார்த்தோன்னா குற்றம் கிடையாது. ஏன்னா இதில் பயம் கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண் முன்னே இருக்கு. உதாரணமாக எதிரி ஒருத்தன் கையில் துப்பாக்கியோட நம்மளை தாக்கிறதுக்காக வரான், சுடுறதுக்காக வரான், இல்லை கத்தி வச்சிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தனியாக ஆளாக இருக்கோம், பயந்து ஓடுவோம் இல்லையா? அவனை எதிர்க்க முடியாமல் தடுக்க முடியாமல் இருந்தால் பயந்து ஓடுவோம். அப்போ அதே மாதிரி அதெல்லாம் இயற்கையான பயம். அதே மாதிரி சிங்கம், புலி, கரடி, யானை, பாம்பு, தேள் இப்படிலாம் இருந்துச்சுன்னா பயப்படுவான் மனுஷன். என்ன பண்ணுவான், அதுலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியலன்னா பயந்து ஓடத்தான் செய்வான். இப்போ இந்த பயத்தின் காரணமாக இந்த கொடூர மிருகங்கள் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டான். கட்டி போட்டிருந்தா கூட கிட்டக்கு போக மாட்டான். எங்கள் அத்தி இதை கற்றுக்கிட்டு நம்ம மேலே பாஞ்சிரமோன்னு இல்லையா? இதே மாதிரி மௌத்தை கண்டு பயப்படக்கூடியவங்க இருக்காங்க. ரொம்ப பேர் மௌத்துக்கு பயப்படுவாங்க. ஏன்னா மௌத்தா போயிட்டா
நிறைய பாதிப்பு அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் ஏற்படும் இல்லையா? அதனால மௌத்துக்கு பயப்படுவாங்க. சில பேர் மௌத்து வீட்டுக்கே போகாத ஆள்லாம் இருக்கு பயந்துக்கிட்டு. இப்படி பயம் ஏற்பட வெளிப்படையான காரணம் நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் பயம்தான், இது இயற்கையான பயம். இப்படிப்பட்ட பயத்துக்கு மார்க் அடிப்படையில் குற்றம் கிடையாது. ஏன்னா எத்தனையோ நபிமார்கள் நல்லடியார்கள்லாம் பயத்தோடு தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு நம்ம எங்கேயுமே போக வேணாம், குரான்லேருந்து நம்ம உதாரணத்தை சொல்லலாம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாரு? கோவத்தில் ஒருத்தர் அடிக்கிறாரு, இறந்துடுறான். பயந்துட்டு என்ன பண்ணுறாரு? மறுநாள் ஊரை விட்டு ஓடிடுறாரு இல்லையா? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 28வது அத்தியாயம் 21 அல்லாஹ் சொல்கிறான், பகரத் மின்ஹா ஒரு ஆய்வா எப்தகபு. எனவே அவர் என்ன நடக்குமோ என எதிர்பார்த்தவராக பயந்து ஊரை விட்டு வெளியேறினார்னு அல்லாஹ் சொல்கிறான். வெளியேறினவர் என்ன பண்ணார்? வெளியில் போய் அல்லாட்ட துவா செய்கிறார். கால ரப்பி, என் இறைவனே, நஜ்ஜினி மினல் கௌமி தாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்திலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு அல்லாட்ட துவா செய்கிறார். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியா தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டு ஃபிரௌன்ட்ட போய் அந்த பனி இஸ்ரவேலர் கூட்டத்தை காப்பாற்றி அழைச்சிடுவா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட? கால ரப்பி, என் இறைவனே, இன்னி கத்தல்த்து மின்ஹும் நப்ஸ், அவர்களை ஒருவரை நான் கொண்டுட்டேன். இப்போ அஹாஃபு ஐ எக்தலூன், எனவே நான் போனேன்னா என்னை கொன்றுவாருன்னு நான் பயப்படுறேன். என்ன 28, 23 அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா தேர்ந்தெடுத்தவொடனே அல்லாஹ் கேட்குறான், உன் கையில் என்னன்னும் போது, நான் ஒரு தடி வச்சுருக்கேன், அதனால் ஆடுகளுக்கு இலை வெட்டி போடுவேன், அது பயனாளதாக இருக்கும்போது அல்கியஸா அல்லாஹ் சொல்கிறான், உன் கைத்தடை கீழே போட்டவுடனே என்னாச்சு? அது பாம்பா நெளியுது. பாம்பா நெளிஞ்சவுடனே என்ன பண்ணுறாரு? அவர் திரும்பி பார்க்காம ஓடுறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், மூசா பயப்படாத, வா, நீ பாதுகாப்பாக தான் இருக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 28, 30 அல்லாஹ் சொல்லிக்கிறான். இதே மாதிரி நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மற்ற ஏனைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? கால இன்னி யக்ஸுனி அன் தத்தபு பிஹி, நீங்கள் அவரை அழைத்து செல்வது எனக்கு கவலை அளிக்கிறது, நீங்கள் அவரை கவனிக்காத போது போனாங்கன்னா தின்றோம், நான் பயப்படுறேன் சொன்னாரா? அப்ப பல சந்தர்ப்பங்களில் நபிமார்கள் நல்லடியார்கள் பயந்துள்ளார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் குரானிலையும் நபி மொழியிலையும் இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு தான் சின்ன ஒரு கொஞ்சமாக சொல்லியிருக்கோம். கதையோ கப்சாவோ இல்லை, குரான்லேருந்து தான் சொன்னேன். இப்படி எது மூலமோ நமக்கு பாதிப்பு ஏற்பட தகுந்த காரணம் சான்றுகள் இருக்கோ, அதன் மூலம் பாதிப்பு ஏற்பட்ட சூழ்நிலை இருந்தா அதுக்கு நாம் பயப்படுவதுதான் இயற்கையான பயம். இந்த பயம் மார்க்க அடிப்படையில் குற்றமாக யாருமே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் பயம் இருக்கத்தான் செய்யும். அடுத்தது கோழைத்தனம். இப்போ கோழைத்தனம்னா என்னன்னா, நம்மை விட பலவீனமான, நமக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத சில உயிரினங்களாலும் சில பொருள்களாலும் சிலராலும் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோன்னு பயப்படுறோம் பாருங்க, அதான் கோழைத்தனம். இது தவறான எண்ணத்தால் ஏற்படக்கூடியது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறவங்களாம் இருக்காங்க. கரப்பாம்பூச்சி, பல்லி இருக்கா, பொம்பளைங்கள்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லிக்கெல்லாம் பயப்படுவாங்க. அற்பமான உயிர்களை பார்த்துலாம் பயப்படுவாங்க. இது போல எதிரி மிகவும் பலவீனமாக இருப்பான், நல்லா ஃபுல் மப்பு அடிச்சுட்டு தள்ளி விட்டா கீழே விழுற மாதிரி இருப்பான். அவனுக்கெல்லாம் பயந்துட்டு ஓடி போய் வீட்டில் கதவை போட்டுக்கிறாள்லாம். சில ஊரில் நம்ம சகோதரர்கள், ஏகத்துவ சகோதரர் என்ன பண்ணுறாங்க, பிரச்சாரம்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, கடுமையாக எதிர்க்காங்க பாய் ஊரில். கோழைத்தனம். அங்கே போய் பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. இப்போ உள்ளத்தின் கோழைத்தனம் தான் பிரச்சார பணிக்கு தடையாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போன சில பேர் என்ன தெரியுங்களா, நம்ம ஜமாத்துலேருந்து வெளியே போய் சில பேர் ஜமாத்தெலாம் ஆரம்பிச்சிருக்கான். அவனுங்க ஜமாத்தில் போய் சேர்ந்துட்டு அவங்க ஜமாத்தில் இருக்கிறேன்னு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு பயந்துட்டு இருக்கிறவங்களாம் இருக்கான். அமௌண்ட்லாம் இருக்கான், அமைப்பு சாரான்னு வச்சுக்கிச்சு. பார்த்தா ஒய்எம்ஜேம்மா என்டிஎஃப்ல இருப்பான், ஆனால் என்டிஎஃப்னு சொல்லிக்க மாட்டான். இப்படி கோழைத்தனம் உள்ளவங்களாம் இருக்கான். இஸ்லாம் கோழைத்தனத்தை வெறுக்குது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோழைத்தனத்தை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இருக்காங்க. உஹது போரின் போது அல்லாஹ் வானவர்களை இறக்கி உதவி செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. செய்தி சகாபாக்கள்கிட்ட சொன்ன பிறகு என்ன பண்ணாங்க, ஓது போர்ல இந்த விலையை ஓடினவங்களாம் இருக்காங்க. அல்லாஹ்வின் உதவி உறுதி என்று தெரிந்த பிறகும் எதிரிகளுக்கு பயந்து அல்லாஹ் அந்த பயந்து அல்லாஹ் அந்த சம்பவத்தை கண்டிச்சு வசனமே இறக்கியிருக்கான். 3வது அத்தியாயம் 122 இது ஹம்மத் இது தாயிபத்தானி மின் ஹும் அன் தப்சல வல்லாஹு வலியுமா, உங்களில் 2 பிரிவினருக்கு அல்லாஹ் உதவனாக இருந்த நிலையில் இரு பிரிவினரும் கோலையாகி பின்வாங்கிவிட எண்ணியதை நினைத்து பார்ப்பீர்களாக. கண்டிக்கிறான் அல்லாஹ். அலல்லாஹு ஃபல்யதவக்கலில் மூமினீன், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதே முழு நம்பிக்கை வைக்கணும் அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த வசனத்தை வைத்து ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸும் இருக்கு. இது என்னன்னா, அந்த 2 பிரிவினர்னு சொன்னதுல அன்சாரி சகோதரர்கள் தான். பனு ஹாரிசா பனு சலீமாங்கிற 2 குலத்தோடு தான் பயந்து ஓடினவங்க. அதை கண்டிச்சு அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடி துவா செய்ய சொல்லி முஸப் பின் சாத் ரலியல்லாஹு அவர் இருக்கிற ஹதீஸ் ஒன்று இருக்கு. இந்த முஸப் பின் சாத் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்றாங்களா, 5 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லி இந்த 5 விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பு சொல்லி துவா செய்ய சொல்றாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 விஷயங்களை சொல்லி துவா கேட்குறாங்க. இது எல்லா மர்கஸ்லையும் நம்ம எழுதி போட்டிருக்கோம். கடமையான தொழுகைக்கு பிறகு அவசியம் ஓத வேண்டிய துவா இந்த பள்ளியில் இருக்கா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புக்லி, இறைவா உன்னிடம் நான் கருமித்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக்க மினல் ஜிப்னி, கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக்க அன் உரத்த இலா அறுதலில் உம்ரி, தள்ளாத வயது வரை நான் தள்ளப்படுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். தள்ளாத வயதுனா எவ்வளோ பெரிய கஷ்டமான, ஒரு 4 பேர் தேவைப்படும் உயிரோடு இருக்கும்போது. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம தள்ளப்படலேருந்து பாதுகாப்பு ஒவ்வொரு கடுமையான தொழுகைக்கு பிறகு நாம கேட்க வேண்டிய துவா. அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் துனியா, இம்மையின் சோதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக்க மின் அதாபில் கபர், கபர் வேதனையிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ இந்த இருக்கு, இதில் இருக்கு, இந்த இருக்கு. ஆக இந்த துவா நம்ம கடமையான இந்த துவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது. இதில் தஜ்ஜாலின் சோதனை தான் இம்மையின் உச்சகட்டம். இந்த தஜ்ஜாலின் தீமை விட்டு பாதுகாப்பு கோரி நாம் ஒவ்வொரு அத்தஹியாத்து துவாவிலையும் நம்ம ஒவ்வொரு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் தஜ்ஜால் கேட்குறோமா. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா இருக்கு, மனிதர்களில் மிகவும் கெட்டவன் யாருன்னா, தர்மம் செய்ய பதட்டப்படும் கஞ்சன், வலிமை கலந்து விட்ட கோழை. இந்த உலகத்தில் கஞ்சனாக இருக்கிறவங்களாம் யாரை வேணாலும் நீங்கள் பாருங்கள், கோழையாக தான் இருப்பான், பயப்படுவான். என்ன காரணம்னா, சைத்தான் அவன் மனசில் என்ன போடுவான்னா, நீ பொருளாதாரத்தை நீ வாரி வாரி இழைச்சன்னா நீ ஏழையாக போடுவ, நடுத்தூரில் வந்து பயத்தை உண்டாக்கிடுவோம். அதனால் கஞ்சனாக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கோழையாக தான் இருப்பான், கோவசம். இப்போ வீரனாக பயமற்றவனாக இருப்பவன் வாழ்க்கையில் ஒரு முறை தான் சாகிறான். ஆனால் கோழையாக இல்லவன் தினம் தினம் சாவான். தூய தங்கம் என்ன பண்ணணும், ஒரு போதும் என்ன பண்ணும், நெருப்பை கண்டு பயப்படாது. பயப்படுமா? நெருப்பில் போட்டால் உருகி பலவித இது தயார் பண்ணுறாங்க. அதே மாதிரி உறுதியான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவனை தவிர எதற்கும் பயப்பட மாட்டார்கள், கோழையாக இருக்கவும் மாட்டாங்க. 3வது, இணை வைப்பாக மாறும் பயம். இப்போ இணை வைப்புனா எல்லாருக்கும் தெரியும், இங்கே வந்துடுறவங்களுக்கெல்லாம் என்னன்னு. இறைவன் அல்லாதவர்களை இறைவன் போலவே ஆற்றலுடையவர்கள், இறைவன் போலவே நன்மையோ பாதிப்பையோ ஏற்படுத்துவாங்கன்னு பயப்படுறது தான் இணை வைப்பு, இல்லையா? எந்தவித வெளி உலக சாதனங்களும் இல்லாம உதவி செய்வதற்கும் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கும் சக்தி பெற்றவன் அல்லாஹ் ஒருவன் தான். உலகில் எந்த படைப்பினங்களாக இருந்தாலும் அவைகளுக்கு இறைவன் வழங்கிய ஆற்றலை கொண்டும் வெளி உபகரணங்களை கொண்டும் தொடர்பு வைத்து மட்டும்தான் உதவி செய்ய முடியும், நன்மையோ எதுவும் செய்ய முடியும். அவைகளுக்கு இறைவனை போன்ற ஆற்றல் கடுவின் முனை அளவு கூட இல்லவே இல்லை. அப்படி அவைகளுக்கு ஆற்றல் இருப்பதாக ஒருவர் நம்பினால்
அதுதான் வந்து கடுமையான இணை வைப்பு. இப்போ இணை வைப்புங்கள் என்ன பண்ணுறாங்க, தாங்கள்லாம் வணங்க அவங்கவுங்க வணங்கக்கூடிய சிலைகள், அதுக்கெல்லாம் பயப்படுறத நம்ம பார்க்குறோம். பயந்தானே செய்கிறாங்க. அவரை தாங்க வணங்கக்கூடியவற்றுக்கு பெரிய ஆற்றல் இருப்பதாக நினைக்கிறாங்க. எந்தவித தொடர்பு சாதனமும் இல்லாமல் அவைகள்லாம் காதால் கேட்குதுன்னு நினைக்கிறாங்க, கண்ணால் பார்க்குதுன்னு நினைக்கிறாங்க, அதோட கரங்களால் நன்மைகள் செய்யுதுன்னு நினைக்கிறாங்க, பாதிப்பை உண்டாக்குதுன்னு நினைக்கிறாங்க, இப்படிலாம் நம்புகிறாங்க. அப்படித்தான் என்ன நம்ம ஆளுங்க இறந்து போன நல்லடியார்கள்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க நல்லடியார்களா கெட்டவர்களான்னு அல்லாஹ் மறுமையில தான் காமிப்பான். எந்தவித தொடர்பு சாதனமும் இல்லாமல் மக்களுக்கு செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அந்த கபர்வாசிகளுக்கு வணங்கி இருப்பதாக நம்ம ஆளுங்களில் நம்புகிறாங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அவங்க எங்கள் அவுலியா, அவங்களோட அவுலியா அவங்க நமக்கு ஏகத்துவாதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்கன்னு மிரட்டுறாங்க. நீங்கள் இருக்கிற ஊரில் மழையே பெய்யாதுங்கிறாங்க. மழை பெய்யாமல் ஆக்கிடுவாங்களாம். அவங்க கேட்டால் பிள்ளையை கொடுப்பாங்க, குழந்தை பாக்கியம் தருவாங்க, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்க. பாஸ்போர்ட்டை கொண்டு போய் அவங்க கபர் காடியில் வச்சா இமிக்ரேஷனே போகாது, விசா வந்துடும். இப்பெல்லாம் நம்புகிறாங்க. அல்லாஹ் நம்மை பார்ப்பது போல இந்த கபராளிகளும் கண்ணால் பார்க்கிறார்கள், காதால் கேட்கிறார்கள் என்று நம்பி தான் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது போல இறந்து போய் மண்ணோடு மண்ணா போனவங்களுக்கும் பயப்படுறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் எந்த விதமான தொடர்பு சாதனம் இல்லாமல் சூனியக்காரர்கள் எல்லாம் செய்வாங்கன்னு பயப்படுறாங்களா இல்லையா? சூனியக்காரங்க பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் திருமுறை குர்ஆன்ல 20வது அத்தியாயம் 69ல், வலா இவ்லிகு சாயிரு ஹைசு அதா, சூனியக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டாருங்க. நல்லா அதில் நம்ம உறுதியான நம்பிக்கையா இருக்குமா இல்லையா? அப்போ சூனியக்காரங்க ஏன் பயப்படுறான்? இது மாதிரி ஜின்களை வச்சுக்கிட்டு நான் அந்த அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி ஜின்கள் வச்சுக்கிட்டு நான் குணமாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றக்கூடிய கூட்டமும் இருக்குது. இது மாதிரி தர்காக்களில் போடக்கூடிய தாயத்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் அஜரத்துமார்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க எழுதி தரக்கூடிய தகுடை கொண்டு போய் கடையில் வச்சா வியாபாரம் நல்லா நடக்கும், நல்லா பறக்கத்து கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், இப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் பயத்தால் ஏற்படக்கூடிய இணை வைப்பு. இதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தொழுவலாம் மாட்டான், கடமையான எந்த ஒரு வணக்க வழிபாடும் இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவான், வீட்டை விட்டு கிளம்புனான்னா நல்ல நேரம் பார்ப்பான், கெட்ட நேரம் பார்ப்பான், சகுனம் பார்ப்பான். இதெல்லாம் வந்து இணை வைப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல். இதுக்கு நம்ம உதாரணம், நம்ம தமிழ்நாட்டில் மந்திரியாக இருந்தார் மஸ்தான் ஷாஹிப்னு ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா கோயிலாக போய் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவங்க பேரால் அர்ச்சனை, ஸ்டாலின் பேரால் அர்ச்சனை, உதயநிதி ஸ்டாலின் பேரால் அர்ச்சனை. இப்போ இதெல்லாம் வந்து இணை வைப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தெரியாதவர்கள். அவர்கள் தனி மனிதனாக இருந்து ஒரு சமுதாய மக்களே என்ன பண்ணாங்க, எதிர்த்து நின்னாங்க. அந்த சமுதாய மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து எப்படியெல்லாம் பயமுறுத்தினாங்க தெரியுமா? நாங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்களா? நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படுவேன், நீங்கள் வணங்கும் இவர்களுக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா? தனியாளாக இருந்து இது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நம்ம சொல்ல. அல்லாஹ் சொல்றான் 6வது அத்தியாயம் 80-81 பாருங்க. வஹாஜத்து கௌமு, அவரது சமுதாயத்தினர் இப்ராஹிமிடம் வாதம் செய்தனர். கால அது ஹஜ்ஜுனா ஃபல்லா, அல்லாஹ்வை பற்றியா என்னிடம் நீங்கள் வாதம் செய்தீங்க? வஹத் கத்ததானி, அவனே எனக்கு நேர்வழி காட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இந்த மக்கள்கிட்ட, வலா ஹுஃபு மா துஸ்ரிகூன பீஹி, நீங்கள் அவனுக்கு இணையாக்குவவற்றை பற்றி நான் அஞ்ச மாட்டேன். இல்லா அன் பஸ் யசாவு ரப்ப செய்யும், இறைவன் நாடினாலே தவிர எந்த தீங்கும் எனக்கு வராது. தனி ஆளான் என்று அந்த சமுதாயம் கிட்ட சொல்றாங்க. வசிய ரப்ப குள்ள செய்யின் இல்மா, எனது இறைவன் ஒவ்வொரு பொருளையும் ஞானத்தால் சொந்திருக்கிறான். அப்பலா ததக்கரும், சிந்திக்க மாட்டீங்களா? நீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஈத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த மக்கள் அவர் தகுதின்ற இந்த ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டியதா வேத வரிகளில் எல்லாம் சொல்றான். நிறையா இருக்கு. இப்போ இறைவனை தவிர யாருக்கும் இறைவனை போன்ற ஆற்றல் இல்லை என்று உறுதியாக நம்புவது, இறைவனை போன்று நன்மையோ பாதிப்போ ஏற்படுத்த முடியாது உறுதி,
அப்படின்னு நம்புறது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயப்படுவதும் தௌஹீதின் அடிப்படை. இதுதான் தௌஹீதோட அடிப்படை. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நடுப்பணும். பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறது. அதில் 2வது அத்தியாயம் 40 அல்லாஹ் சொன்னா, வா ஐயா ஃபர்ஹபூன், என்னையே அஞ்சுங்கள், பலா தக்ஷ உன்னாஸ் 5:44 சொல்றான், மனிதர்களுக்கு பயப்படாதேங்கிறான் அல்லாஹ். மனிதர்களுக்கு பயப்பட்டாலும் இணை வைப்பில் கொண்டு விட்டுரும். வக்ஷௌனி வலா தஸ்தரு, எனக்கே அஞ்சுங்கள். காலல்லா அல்லாஹ் சொல்றான், லா தத்தஹுது இலா ஹைனி அஸ்னைனி, 2 கடவுள்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இன்னமா ஹுவ இலாஹ வாஹித், அல்லாஹ் அவன் ஒரே ஒரு கடவுள் தான். எனவே எனக்கே அஞ்சுங்கள். இப்படி நிறைய வசனங்கள் அல்லாஹ் எனக்கே அஞ்சுங்கள், யாருக்கும் அஞ்சாதீர்கள், மக்களுக்கு அஞ்சாதீர்கள், இப்படி அல்லாஹ் சொல்றோம். ஆக அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை நமக்கும் வரணும். அப்போதான் இந்த உலகத்திலையும் வெற்றி பெறலாம், நாளை மறுமையிலும் வெற்றி பெறலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் ரபில் ஆலமீன் எனக்கே அஞ்சுங்கள் சொல்லக்கூடிய இறைவன், இறை இல்லத்தை பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி இருக்குன்னு நல்லா சொல்றான். 9வது அத்தியாயம் 18வது வசனத்துல அத்தௌபால, இன்னமா யஹ்முரு மசாஜிதில்லா, யார் அல்லாவின் பள்ளிவாசலை நிர்வகிக்கணும்னா, நாமன பில்லா, அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கணும். வல் யௌமில் ஆகிரி, மறுமையின் மீது நம்பிக்கை இருக்கணும். வகாம சலாத்த, தொழுகையை 5 நேரம் நிலைநாட்டணும். ஆத்த ஜக்காத்த, ஜக்காத்தையும் கொடுக்கணும். இது மட்டும் பத்தாதுப்பா, முக்கியமான செய்தி அல்லாஹ் சொல்றான், வலாம் யக்ஸ இலல்லா, அல்லாவை தவிர யாருக்கும் எதற்கும் பயப்பட மாட்டேன்னு இருக்கணும் உறுதியா. பாஷா, அவர்கள் தான் உலாயிக்கை கூணும் மினல் முக்ததி, அவர்களே நேர்வழி பெற்றவர்களாக இருக்க முடியும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பள்ளிவாசலை நிர்வகிக்கிறது கூட படைத்தவன் மீது மட்டும்தான் பயம் கொள்ளணும். இந்த ஊரில் அவன் இவன் சொல்லுவான், இவன் நம்மளை பற்றி அப்படி சொல்லுவான், நம்ம பள்ளிவாசலை பற்றி அதெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ்க்கு நீ பயந்து நீ கரெக்டாக இருந்தனா எவன் என்ன பேசினாலும் கவலையே படக்கூடாது. பள்ளிவாசலில் நான் நிர்வகிப்பேன், கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்க்கு மட்டும்தான் பயப்படணும். அதான் சொல்கிறான்ல. அப்படி மற்றவர்களுக்கும் மற்ற எதுக்கும் பயப்படாமல் இருக்கணும்னா அந்த நிர்வாகி எப்படி இருக்கணும் அழகாக சொல்கிறான் பாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உறுதியான இறை நம்பிக்கை மட்டும் இருக்கணும். உறுதியான இறை நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, இறுதி நாளையும் நம்பணும். இறுதி நாளை மட்டும் நம்பினா பத்தாது, கடமையான தொழுகையை நிறைவேற்றணும். இப்போ நிர்வாகிகள்லாம் பஜ்ர தொழுகை வர மாட்டாங்க. ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பவனா இருக்கணும். இவர்கள் தான் நேர்வழி பெற்றவராக இருக்க முடியும் என்பதை விளங்கணும். இதே போல ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதனால பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எதற்கும் யாருக்கும் அஞ்சாமல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயப்படணும். இன்னைக்கு பார்க்குறோம், பள்ளிவாசல் நிர்வகிக்கல ரொம்ப பயப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. அவன் ஊருக்கு பயப்படு, 4 பேர் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், இவன் தேவையில்லை. அல்லாஹ்க்கு பயந்து நீ செஞ்ச அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். அல்லாஹ் மட்டும் நம்ம பயந்து பள்ளிவாசல் நிர்வாகமோ இல்லை சமுதாய பணியோ எந்த பணி செஞ்சாலும் சரி, பொது பணி எது செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து நான் செய்கிறேன்னு நம்ம உறுதியான இறை நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். எப்படி அல்லாஹ் ரபில் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு உதவினானோ, எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவினானோ, அதே உதவி எல்லாருக்கும் வரும். உறுதியான இறை நம்பிக்கை நமக்கு வேணும். அப்படிப்பட்ட உறுதியான இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயப்படக்கூடிய நன்மக்களாக உங்களையும் எண்ணி வாக்கி அருள வேண்டும் என்று கூறிய என்னுடைய இந்த ஜும்மாவுரை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.